ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபைட் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் FeO. இதில் இருக்குது மெட்டல் டெஃபிஷியன்சினா மெட்டல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆனயான் அதிகமாக இருக்கும். ஸோ presence of less number of cations than the anion. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, this defect is observed in a crystal in which the cation have variable oxidation state. ஸோ எந்த கேட்டையானுக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குமோ அந்த கிறிஸ்டலில் என்ன இருக்கும்னா இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், என்ன அப்படின்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்கேன். அதனுடைய கிறிஸ்டல் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா மெட்டல் டெஃபிஷியன்சி சொல்லிட்டேன்ல, அப்போ Fe2+ காணாமல் போக போகுது. பாருங்கள், இப்போ காணாமல் போயிடுச்சு. Fe2+ காணாமல் போயிடுச்சு, இஸ் மிஸ்ஸிங். Fe2+ என்ன ஆயிடுச்சுமா, இங்க மிஸ் ஆயிடுச்சு. அப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, கேட்டையானை விட ஆனையான் அதிகமா இருக்கும்.